வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 11 மாதங்கள் கடந்து 12வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். தேவன் 11 மாதங்கள் நம்மை காப்பாற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். 12வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பது தேவனுடைய சுத்தமான கிருபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளோ ஆபத்துகள் விபத்துகள் நேரிட்ட போதும் கூட, எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதும் கூட தேவன் நம்மை கைவிடாமல் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் பாதுகாத்திருக்கிறார். இதனால் நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நானே வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. தேவனிடத்தில் எப்படி கிட்டி சேர வேண்டும் என்கிற அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நம்ம எங்கே போயிடலாம்னு நினைக்கிறாங்க, பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவனிடத்திலே கெட்டி சேருவதற்கு நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் தகுதி வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்கள்லாம் எங்கே போக மாட்டாங்கன்னா பரலோகத்துலாம் போக மாட்டாங்க. யார் கிறிஸ்துவை போல் பூரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் எங்கே போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. உயிர் தெழுதல கூட நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் தகுதி. எல்லாருமே உயிர் தெழுவாங்க. ஆனால் பவுல் சொல்றாரு, நான் உயிர் தெழுதலில் தகுதியாகும்படிக்கு அப்படின்றார். துன்மார்க்கர் உயிர் தெழுவாங்க. நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிர் தெழுதல் நம்ம என்ன ஆகணுங்க? தகுதியாக வேண்டும். அப்ப தேவனிடத்திலே கெட்டி சேருவதற்கு தேவன் நமக்கு முதலாவது கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கையும் ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். புதிய உடன்படிக்கை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினால் இதை என்ன பண்ணிக்கிறாருங்க? உறுதிப்படுத்திக்கிறார். பழைய உடன்படிக்கை எதனால உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா மிருகத்தின் ரத்தத்தால் என்ன செய்யப்பட்டது? உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை தம்முடைய சொந்த ரத்தத்தினால் என்ன பண்ணிக்கிறாரு? உறுதிப்படுத்திக்கிறார். அப்ப தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய உடன்படிக்கை, கிறிஸ்துவின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் மாத்திரம் தான் நம்ம யாரிடத்துல சேர முடியும்? தேவனிடத்திலே சேர முடியும். உடன்படிக்கை கேட்பதோடு மாத்திரமல்ல, அதை நம்ம என்ன பண்ணணுங்க? செய்யணும். சும்மா தேவனுடைய வார்த்தையை வாரம் கேட்டு இடைப்பட்ட நாட்கள்லாம் கேட்டு நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நம்ம யாரை ஏமாத்தணும்னா தேவனை ஏமாத்தல. யாரை ஏமாத்திக்கிறோங்க? நம்மை நாம என்ன செஞ்சுக்கிறோம்னா ஏமாத்திக்கிறோம். அப்ப தேவனை நாம் ஏமாற்றுவோம் நம்ம நினைச்சுக்கலாம். ஆனால் தேவனை ஒருபோதும் யாரும் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நாம் செய்யறது சரியா தவறா என்பதை அவர் என்ன செய்யறாருங்க? ஒவ்வொரு காரியத்தையுமே அவர் என்ன செய்யறாருன்னா சீர்தூக்கி பார்க்கிறார். இரண்டாவதாக நான் பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு தேவன் நமக்கு கொடுத்த அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் வாசிக்கிறோம் அந்த வசனத்துல. எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியம். அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஆசாரியர் ஆக்கப்பட்டார்? இந்த வேத வாக்கியத்துல ஆணையின்படியே ஆசாரியர் ஆக்கப்பட்டார். ஆணைனா என்ன அர்த்தங்க? யானைக்கும் ஆணைக்கும் வித்தியாசம் இருக்கு. வசனத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? ஆணை அப்படிதான் வாசிக்கணும். யானைன்னு வாசித்தா என்ன அர்த்தம்? யானைனா என்ன? மிருகம். ஆணைனா என்ன? ஆணைனா என்னங்க? உறுதிமொழி. ஆணை இட்டு இருக்கிறார்னா உறுதிமொழி கொடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். பாருங்க, அந்த உச்சரிப்பு தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆணைக்கும் யானைக்கும் உச்சரிப்பு தெரியுதா? பைபிளை நம்ம படிக்கும் போது தெளிவா படிக்கணும். இதெல்லாம் நம்ம எங்க பயிற்சி பண்ணணும்னா வீட்டிலே பயிற்சி பண்ணணும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா வேத வாக்கியத்தை உலகத்தாரை கொடுத்து வாசிக்க சொன்னா தப்பா வாசிப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வேத வாக்கியத்தை எப்படி வாசிக்கணும்? சரியா வாசிக்கணும். ஒருத்தவங்க வேத வாக்கியத்தை சபையில சரியா வாசிக்கலன்னு சொன்னா அவங்க வீட்டுல என்ன செய்யறது இல்லை? பைபிள் படிப்பது இல்லை. அதுவே நமக்கு சொல்லுது இல்லைங்களா பைபிள் படிக்கலைன்னு. அப்ப வீட்டுல என்ன செய்யணுங்க? பைபிள்லாம் காலையில எந்திரிச்சு ஒரு அதிகாரத்தை சத்தமா வாசிக்கணும். அதனால தான் குரூப் நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா?
ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை கொடுத்து இதை வாசிங்க, சத்தமா வாசிங்க, 8 மணிக்குள்ள வாசிங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? எதுக்கு சொல்றோம்? அதே குழந்தைகளுக்கு மாத்திரம் தான் அந்த குரூப்ல இருக்காங்களா? 65 வயசு 70 வயசு சகோதரிகள் உள்ள இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு காலையில வாசத்துல போடுறாங்க, இன்னைக்கு பைபிள் வாசிச்சுக்கிறோம், மனப்பாட வசனத்தை வாசிச்சுக்கிறோம். இது யாரு வாசிக்கிறதுல தெரியுமா? வாழ்விய பிள்ளை என்ன செய்யறது இல்லைங்க, வாசிக்கிறது இல்லை. நல்லா திடகாத்திரமா இருக்கக்கூடிய சகோதர சகோதரி என்ன செய்யறது இல்லை, பெரும்பாலும் வாசிப்பது இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வாருங்க, உங்களை நேசிப்பார், ஆசீர்வதிப்பார். வேதத்தை வெறுத்தீங்கன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவார், உங்களை வெறுத்துருவார். அப்ப ஆணையிடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதிமொழி. எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இயேசுவானவர் ஆணையின்படியே உறுதிமொழியின்படி அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாரு? அது யாருடைய உறுதிமொழி? தேவனுடைய உறுதிமொழி. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்திலே சேர வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக சேர முடியாது. யார் மூலமா சேரணும்? பிரதான ஆசாரியின் மூலமா சேரணும். புதிய ஏற்பாட்டுல தேவன் பாருங்க நமக்கு ஆசாரரை யாரை வச்சுக்கிறாருங்க? இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கிறாரு. நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் யாரை தொழுது கொள்ள முடியும்? பிதாவாகிய தேவனை. இயேசு கிறிஸ்து மூலமா தான் நாம் எங்கேயே சேர முடியுங்க? பிதாவின் இடத்திலே சேர முடியும். அப்ப தேவன் உறுதிமொழி கொடுத்துக்கிறார். என்ன உறுதிமொழி கொடுத்துக்கிறாரு? உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து என்னவாக போறாரு? பிரதான ஆசாரியர். ஒரு காலகட்டத்திலே ஒரு தேசத்தார் மாத்திரம்தான் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியுங்க? தேவனிடத்தில் என்ன பண்ண முடியுங்க? சேர முடியும். ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும் என்று சொன்னால் அதற்கு காரணமா இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் உறுதிமொழி கொடுத்துக்கிறாரு, நான் இவரை என்ன செய்வேன்? ஆசாரியர் ஆக்குவேன். எதுக்கு இந்த உறுதிமொழி? எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. நம்ம கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் மேலே நான் சத்தியமாக இதை செய்யலை சொல்லுவோம் இல்லைங்களா? அம்மா மேலே சத்தியமாக செய்யலை, அப்பா மேலே சத்தியமாக செய்யலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ என்ன சொல்கிறேன்னா உறுதிமொழி சொல்கிறோம். நாங்கள் என் மேலே உறுதிமொழியாக சொல்கிறேன், அந்த பாவத்தை என்ன பண்ணல, நான் அந்த தப்பை நான் செய்யலைன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆணை இடுறாங்கன்னா அவங்க பேர்ல ஆணையிடுவாங்களா, அவங்களுக்கு மேல இருக்கவங்க பேர்ல ஆணையிடுவாங்களா? இந்த வசனத்துல தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். நீ உன் பேர்ல என்ன செய்ய வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம். உங்க அம்மா பேர்ல சத்தியம் பண்ணு பார்க்கலாம். ஸ்கூல்ல சொல்லிக்காங்க இல்லைங்களா? உங்க அப்பா பேர்ல சத்தியம் பண்ணு. அப்ப ஸ்கூல்ல படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஒரு சத்தியம் பண்றதா இருந்தா கூட நமக்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க மேல என்ன செய்வாங்க? ஆணையிடுவான். அப்ப இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும். அப்போ ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. சொல்றாங்க, நான் ஆணையிட்டு சொல்றேன், இந்த காரியத்தை என்ன பண்ணல, செய்யவில்லை. அப்ப அவன் ஆணையிட்டு இருக்கிறான், அந்த விவாதத்தை என்ன பண்ணிடுவாங்க? உடனே முடிச்சிடணும். சத்தியம் பண்ணிட்டா என்ன பண்ணிடுவாங்க? உடனே உங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணிட்டாங்கடா. அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா அந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான், அந்த காரியத்தை செஞ்சிருப்பான். சொல்லுவாங்களா இல்லைங்களா? ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு உறுதிமொழி பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அதோட என்ன ஆயிருங்க? முடிஞ்சிடும். அந்த உறுதிமொழிங்கிறது அவ்வளவு அவசியமானது இல்லைங்களா? எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல கோபத்தில் ஆணையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல வழி நடத்திட்டு வர்றாரு. வருகின்ற போது பார்த்தா அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை. என்னென்ன அக்கிரமம் பண்ண முடியுமோ, என்னென்ன பாவத்தை தேவனுக்கு விரோதமா பண்ண முடியுமோ எல்லா பாவத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யறாங்க.
அப்பதான் சொல்றாரு, என்னுடைய இளைப்பாறுதலில் இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அவர் என்ன செஞ்சாருங்க? ஆணையிட்டான். யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ அவங்களை குறித்து அவர் என்ன பண்ணிக்கிறாருங்க? என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க. இளைப்பாறுதல் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க? பரதீசுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படிதான். இளைப்பாறுதலின் காலமே இனிமேல் தான் வரப்போகுது. அப்ப தேவன் வனாந்தரத்துல என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று பாருங்க, வசனத்துல பாருங்க, எபிரேயர் 4:3 விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். தேவன் என்ன சொல்லுகிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறுதல் என்ன செய்ய மாட்டாங்க? பிரவேசிக்க மாட்டாங்க. இதனால ஆணையிட்டா? கோபம். அவ்வளவு கோபம் வருது தேவனுக்கு. அப்ப வனாந்தரத்துல இருந்த ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, எகிப்துல இருந்து கிளம்பின ஜனங்கள், வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள். தேவன் முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டாரு, இவர்கள் எங்க வரமாட்டாங்க? பரம இளைப்பாறுதலுக்கு வரமாட்டார்கள். ஏன்னா இளைப்பாறுதலின் காலமே இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் வரப்போகுது. நாம் எல்லோரும் இந்த இளைப்பாறுதல் என்ன செய்ய போறோங்க? பிரவேசிக்க போறோம். அப்ப அந்த இளைப்பாறுதல் யார் பிரவேசிக்க மாட்டா? 6 லட்சம் சில்லற புருஷர்கள் இருந்தாங்க பாருங்க வனாந்தரத்துல. அதுல ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டாங்க? தேவன் ஆணையிட்டார்னா அது ஆணையிட்டதான். மாத்த முடியுமா? அதெல்லாம் மாத்தவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் ஆணையிட்டார், என்னுடைய இளைப்பாறுதல்ல இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பிரவேசிக்க மாட்டார்கள். தேவன் பாருங்க கோபத்தில் ஆணையிட்டு இருக்கிறார். அப்ப அந்த ஜனங்களை குறித்து நினைச்சு பாருங்க, அந்த ஜனங்களுக்கு நம்பிக்கைங்கிறது இனிமேல் இருக்குதா? நம்பிக்கைங்கிறதே கிடையாது. தேவன் ஆணையிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கைங்கிறதே கிடையாது. இந்த ஏலியின் பிள்ளைகளை குறித்து தேவன் ஆணையிடுவார் பாருங்க. இவங்க ஒருத்தன் கூட என்ன செய்ய மாட்டான்? முதிர் வயதை காண மாட்டான், வாழ வயதிலே செத்து போயிருவாங்க. தேவனுடைய கோபம். தேவனுக்கு பிரியமா நடக்காம தேவனுக்கு விரோதமா நடந்தா தேவன் என்ன செய்யறாருங்க? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எல்லாமே வாழ வயதுல என்ன ஆயிடுவாங்க? செத்து போயிருவாங்கன்ற. இவர்கள் ஆசாரம் இல்லாத படிக்கிற குடும்பத்தை என்ன பண்ணிடுவேன்? தள்ளிடுமேன்னார். தேவன் சொன்ன மாதிரியே செஞ்சாரு. தேவன் ஆணையிட்டார்னா அதை என்ன செய்வாருங்க? செய்வார். சரிங்களா? ஆதியாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். தேவன் ஆபிரகாம்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணார், ஆணையிட்டு கொடுத்தார். ஆபிரகாமே, பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் யாருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும்? உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். அது தேவனுடைய ஆணையா? அது தேவனுடைய ஆணை. ஆபிரகாமின் சந்ததியில யாரு வரப்போறா? கிறிஸ்து வரப்போறார். உன் சந்ததியின் மூலமாக பூமியில் உள்ள வம்சம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். தேவன் ஆணையிட்டார். எப்ப? பழைய ஏற்பாட்டுல ஆதியாம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல அந்த ஆணையை கொடுக்கிறார். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 72 இருந்து 75 வரைக்கும் பாருங்க. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்காகவும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கில் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு தம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஆபிரகாமுக்கு செய்த ஆணையை, வாக்கு தத்தத்தை தேவன் என்ன செஞ்சாருங்க? நிறைவேற்றுறார். இரட்சணிய கொம்பு. இயேசு கிறிஸ்து யாருங்க? பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு என்ன பண்ணிக்கிறாருங்க? கொடுத்துக்கிறார். எதுக்காக இயேசு கிறிஸ்து வர போறாரு? தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்கள் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படியாக. நம்முடைய சத்துருக்கள் மாம்ச பிரகாரமான சத்துருக்களை, ஆவிக்குரிய சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கிறான் இல்லைங்களா?
அப்ப தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஆணையிட்டார்னா அதை நிச்சயமா எத்தனை ஆண்டுகள் கடந்து போனாலும், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் தேவன் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றுவார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளிய வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, தேவன் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்களா? ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம். ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துக்கிறாருன்னா அதுல தேவன் எப்படிதான் கொடுப்பாருங்க? ஆணையிட்டு, இல்லைங்களா? அதை எப்படி ஆணையிடுறாருன்னு நீங்க பாருங்களேன். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14 பாருங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். தேவன் எப்படி ஆணையிட்டாரு? நம்ம என்ன வாஸ்தவம்? நமக்கு மேல பெரியவங்க ஒருத்தவங்க தான் என்ன செய்வோம்? அவங்க மேல ஆணையிடுவோம். தேவனுக்கு மேல பெரியவர் யாராவது இருக்காங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு மேல பெரியவர் இருக்கிறாரா? பிதாவாகிய தேவன். பிதாவுக்கு மேல யாராவது இருக்காங்களா? யாருமே கிடையாது. அதனாலதான் பாருங்க, ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே பிதாவாகிய தேவனுக்கு மேலாக யாருமே கிடையாது. அவர் ஒருத்தர். அதனால என்ன பண்ணிக்கிறாருங்க? தமது பேர்ல ஆணையிட்டார். எப்படி ஆணையிட்டார் பார்த்தீங்களா? நிச்சயமாக நான் உன்னை, யார் பேர்ல ஆணையிடுறாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே நான் சொல்றார் பாருங்க. அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது நாம் என்ன உணர்ந்து கொள்கிறோம்? தேவன் மேல பெரியவர் ஒருத்தருமே இல்ல. தேவன் யார் மேல ஆணையிடுறாரு? தமது பேர்ல ஆணையிடுறாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களா இருக்கு பாத்தீங்களா? எல்லாமே தேவன் நமக்கு ஆணையிட்டு கொடுத்துக்கிறார். தேவன் ஆணையிட்டால் நிச்சயமாக அதை செய்வாரா? நிச்சயமாக செய்வார். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். தேவன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணிக்கிறாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன தேவைங்க? பொறுமை. ஆபிரகாம் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொன்னேன். ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்தின் குமாரனை பெறுவதற்கு எத்தனை வருடங்கள் காத்திருந்தாரு? 25 வருடங்கள். கடைசி அந்த 10 வருடங்கள் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிட்டு சாராவுடைய கர்ப்பம் என்ன ஆயிடுச்சுங்க? செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்யறாருங்க? கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார். நிறைய நேரங்கள்ல தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன கிடையாது? பொறுமை. ஒரு குழந்தை வேணா டக்குன்னு ஒரு குழந்தை கையில கிடைச்சிருமா? ஒரு குழந்தை வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை கர்ப்பத்தில் உருவாகி ஒவ்வொரு மாதமும் வளர்ந்து அந்த 9 மாதங்கள் முடிந்து குறிப்பிட்ட நாள் அந்த குழந்தை என்னாகுங்க? பாருங்க, எதை ஒன்றை பெறுவதாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவை? பொறுமை. ஆபிரகாம் அந்த குழந்தை எப்படி பெற்றுக்கொண்டார்? எப்படி பெற்றுக்கொண்டாருங்க? பொறுமை. வசனத்துலதான் வாசிக்கிறோம். பொறுமையாய் காத்திருக்கிறார். 2000 வருஷமா இயேசு கிறிஸ்து வரல, இனிமேலாம் வரப்போறது. கூட்ட மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னும் எத்தனை வருடங்கள் கடந்து போனாலும், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் கர்த்தர் என்ன வாக்கு தத்தம் செய்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்வாருங்க? அவரே நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல நம்ம அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம வைக்கணும். ஆபிரகாம் அப்படிதான் விசுவாசித்தார். சரிங்களா? எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அந்தபடி தேவனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார்.
தேவனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவளை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை காண்பிக்கும்படி அதை எப்படி உறுதிப்படுத்துகிறாரு? ஓர் ஆணையினாலே. எவ்வளவு அழகான ஒரு வேத வாக்கியம் பார்த்தீங்களா? தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் எப்படி ஸ்திரப்படுத்துறாரு? ஆணை. கர்த்தரை நாம் நம்பலாமா? தேவனை நாம் நம்பலாமா? பிதாவாகிய தேவனை நம்பலாமா இல்லைங்களா? நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, எது ஒன்றும் எல்லாம் எங்கிருந்து வந்ததுதாங்க? பிதாவாகிய தேவன். அங்கிருந்து வந்ததுதான் எல்லாமே. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். வசனத்தை நல்லா பாருங்க. நமக்கு முன் என்ன வைக்கப்பட்டிருக்கு? நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கைங்க பின்னாடி நம்ம வாசிப்போம். நமக்கு முன் என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம தேவனிடத்துல எப்படி ஓடி வந்துக்கிறோம்? அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. ஒரு காலகட்டத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், அக்கிரமத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் இல்லைங்களா? அதுல இருந்து நம்ம எங்க ஓடி வந்துக்கிறோங்க? தேவனிடத்துல ஓடி வந்துக்கிறோம். எப்படி ஓடி வந்திருக்கிறோம்? அடைக்கலம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அடைக்கல பட்டணம்னு ஒரு பட்டணங்கள் இருக்கும். ஒரு 6 பட்டணங்கள் இருக்கும் அடைக்கல பட்டணம். ஒருத்தன் ஒரு கோடாரியை சும்மா எறிகிறான்னு வச்சுக்கோங்களேன், யாரு தலைமையிலாவது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, செத்து போயிட்டான்னா பாருங்க, இவன் அறியாம பண்ணிக்கிறான். அவன் செத்து போயிட்டான்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்க, அந்த கோடாரியை தூக்கி எறிஞ்சான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா, தேவன் அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்தியிருந்தார். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இங்கிருந்து ஓடி அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடிடுவான். ஒருவேளை அடைக்கல பட்டணத்துல ஓடாம அவன் வெளியே இருந்தானா பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் என்ன செய்யலாம்? அவனை கொண்டு போட்டுடலாம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் இருக்கு இல்லைங்களா, பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணெலாம் இருக்கு இல்லைங்களா? அப்ப என் சகோதரனை இவன் கொண்டுட்டான், அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிடலாங்க? கொண்டு போட்டுடலாம். அப்ப தேவன் அவன் அறியாமல் பண்ணிட்டான். அப்ப என்ன செய்யணும்? அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேவன் எதை வச்சிருந்தான்னா அடைக்கல பட்டணம். அங்க ஓடி போய் என்ன பண்ணிக்கலாம்? தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். என்ன பண்ணிக்கலாங்க? காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்ப நம்ம யார் இடத்துல இன்னைக்கு ஓடி வந்துக்கிறோம்? தேவன். அடைக்கல பட்டணத்தை காட்டிலும் மேலான ஒருத்தர் நமக்கு என்னவா இருக்கிறாருங்க? பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் இடத்துல ஓடி வந்துக்கிறோம். அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு தேவன் சும்மா விட்டார? சொல்றாரு பாருங்க, 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். சரிங்களா? 2 மாறாத விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுத்துக்கிறார். எதுக்கு கொடுத்துக்கிறாரு? நிறைந்த ஆறுதலை கொடுப்பதற்காக 2 மாறாத விசேஷங்கள். அந்த 2 மாறாத விசேஷங்கள் என்ன? 2 மாறாத விசேஷங்கள் என்ன? மேல நம்ம 2 பார்த்தோம் இல்லைங்களா? ஆணையிட்டு வாக்கு தத்தம் பண்றது. 2 மாறாத விசேஷங்கள் என்ன? ஆணை, வாக்கு தத்தம். ஆணை இல்லாமல் வாக்கு தத்தம் பண்ண மாட்டார். வாக்கு தத்தம் இல்லாமல் ஆணையும் இருக்காது. 2 மாறாத. இது 2மே மாறவே மாறாத. தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படுகிறது என்று சொன்னால், ஒரு வாக்கு தத்தம், ஒரு ஆணை புறப்படுகிறது என்று சொன்னால் ஒருபோதும் என்ன ஆகாதுங்க? மாறவே மாறாது. 2 மாறாத விசேஷங்கள். அது 2ஐயும் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறாருங்க? ஆறுதல் படுத்துகிறார் இல்லைங்களா? எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. இப்போ நம்ம சொன்ன நமக்கு முன்பதாக வைக்கப்பட்ட நம்பிக்கை நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த நம்பிக்கை என்னங்கிறத சொல்ல பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது.
இந்த நம்பிக்கை எங்க வரைக்கும் போகுதுங்க? அது எப்படி பாருங்க, அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? அது நிலையுள்ளது, அது உறுதியானது. தேவன் நமக்கு கொடுத்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? அது நிலையுள்ளது, உறுதியானது. அந்த நம்பிக்கை நம்ம எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஆணை, வாக்கு தத்தம். தேவன் 2 நாள் நம்ம கொடுத்துக்கிறார். அப்ப அந்த பாருங்க, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரம். நம்பிக்கை எங்க போகுதுங்க? திரைக்குள்ள போகுது. திரைக்குள்ளனா எங்க போகுது? நீங்க பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம் இருக்கும். பாருங்க, உட்காந்துருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்தலம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரீன் இருக்குதா, இதுக்கு உள்ள இருக்குதா என்னங்க? மகா பரிசுத்தலத்துல வருஷத்துல ஒரு முறை மாத்திரம் பிரதான என்ன செய்வாருங்க? போவார். வேற எந்த ஒரு ஆசாரியனும் உள்ள போகவே முடியாது. ஆசாரியன் எங்க வரைக்கும் தான் போக முடியும்? பரிசுத்தலம் வரைக்கும் தான் போக முடியும். இதுதான் திரை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டுமா என்ன ஆயிடுச்சு? 2 அப்படின்னு என்ன அர்த்தம்? பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கான வாசல் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? திறக்கப்பட்டிருக்கிறது. திரைங்கிறது என்ன? பரலோகத்துக்கு போவதற்கான வாசல். அந்த திரையின் வழியாய் எங்க போயிருக்கோம் பாத்தீங்களா? அந்த வசனத்துல திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரம். அப்படி நம்பிக்கை என்ன? அப்படி நம்பிக்கை எங்க இருக்குங்க? பரலோகம். பாருங்க, இந்த கப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடலை நீட்டி வச்சிருப்பாங்க. என்னதான் அலைகள் அடித்தாலும், என்னதான் இது பண்ணாலும் இந்த கப்பல் என்ன செய்யாதுங்க? பெரும்பாலும் கவிழ்ந்து போகாது. காரணம் என்ன தெரியுங்களா? நங்கூரம். எதுங்க? நங்கூரம். அந்த நங்கூரம் கீழே இருக்கிறதுனால எவ்வளவு காற்று அடித்தாலும் இந்த கப்பல் என்ன ஆகாதுங்க? கவிழ்ந்து போகாது. அப்ப நம்முடைய ஆத்தும நங்கூரம் எங்க இருக்குது? பரலோகம். நங்கூரத்தை எங்க பாய்ச்சணுங்க? பரலோகத்துல பாய்ச்சணும். நம்முடைய ஆத்தும நங்கூரம் அங்க இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள்ளாக ஆடாமல் அசையாமல் நம்முடைய விசுவாசத்திலே நிறைய பேர் நங்கூரத்தை எங்க பாய்ச்சி வச்சுக்கிறாங்க? பூமியில. கிறிஸ்தவர்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் பிரியப்படுறாங்களோ அது அங்கெல்லாம் தங்களுடைய நங்கூரத்தை பாய்ச்சி வச்சுக்கிறாங்க. நம்முடைய ஆத்தும நங்கூரம் எங்க இருக்கணும்? பிதாவினிடத்துல, தேவனிடத்துல. திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரம். நம்முடைய நங்கூரம் அங்க இருக்குதா? அல்லது உலக பிரகாரமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு சத்தியங்கள் நம்ம கேட்கறோம் இல்லைங்களா? எவ்வளவு நம்ம மாற்றணும் இல்லைங்களா? நம்ம கிறிஸ்துவ இயேசுக்குள்ளாக எவ்வளவு காரியங்கள் நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. சத்தியத்தை கேட்டு அப்படியே விட்டுடலாமா? கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? நமக்குள்ளாக அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படணுங்க? அது புதிதாக்கப்படணும். சத்தியத்தை கேட்க கேட்க நம்முடைய களிம்புகள் எல்லாம் என்ன ஆகணும்? எரிந்து சாம்பலாகும். நாம் தொடர்ந்து சுத்த தங்கமாக என்ன செய்ய வேண்டும்? விளங்க வேண்டும் இல்லைங்களா? அப்ப திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரம். நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்குது? பரலோகத்துல. அந்த நம்பிக்கை எப்படி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது? ஆணை, வாக்கு தத்தம். அது கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆணை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடன் சொன்னவராலே ஆணையோடு ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியம். இயேசு எப்படி ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறாரு? ஆணையின்படியே. எல்லாமே தேவனுடைய ஆணை தான், தேவனுடைய உறுதிமொழி. பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒருத்தர் தான் தேவன் ஆசாரியர் என்ன செஞ்சாருங்க?
ஏற்படுத்தினார். யார் அவரு? ஒன்னு ஆரோனு, அதுக்கப்புறம் யாருங்க? எலியேசர், அடுத்தப்ப யாருங்க? பினகாஸ். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆணை இல்லாமல் என்ன செய்யப்பட்டாங்க? எல்லாருமே பெரும்பாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? ஆணையோடு, தேவனுடைய ஆணையோடு என்ன செய்யப்பட்டாருங்க? ஆசாரியராக்கப்பட்டார். இல்லைங்களா? அதான் சார் 21 வசனத்துல இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியாக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியம். பூமிக்குரிய பிரதான ஆசாரியன், மோசே நியாயப்பிரமாணத்திற்குரிய ஆசாரியன், அவர் மகா பரிசுத்தல போறாரு. அவருடைய வீட்டாரை கூட்டிட்டு போக முடியுமா? உள்ள அவருடைய நண்பர்கள் உள்ள கூட்டிட்டு போக முடியுமா? ரொம்ப சிநேகிக்கிறார் நண்பர்கள்லாம். சரி வாங்க நம்ம மகா பரிசுத்தலைக்கும் போன கூட்டு போக முடியுமா? ஆனால் இயேசுவால் என்ன செய்ய முடியுங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு, இயேசுனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிவங்க எல்லாத்தையும் கூட்டு போக முடியுங்க. அவரு மகா பரிசுத்த ஸ்தலம் எவ்வளவு விசேஷமான காரியம் பாரு. ஒரு காலகட்டத்தில் தேவன் நற்றவர்களா இருந்துக்கிறாங்க பிரஜாதிகள். தேவனை எப்படி நேரடியாக தொழுது கொள்ளவே முடியாது. தேவனற்றவர்கள். இன்னைக்கு நம்முடைய பிதா நம்ம சொல்றோம் பாருங்க. பிதான் யார் தான் கூப்பிட முடியுங்க? அவரை தேவனுடைய பிள்ளைகள் தான் கூப்பிட முடியும். மிகப்பெரிய சாக்கியம் நமக்கு. இது எப்படி கிடைச்சது? நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. எவ்வளவு விசேஷித்த காரியம் இல்லைங்களா? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ண குமாரனை ஆணையிட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறாரு. ஆணையோடு விளங்கிய வசனமோ வார்த்தையோ என்றென்றைக்கும் எப்படிப்பட்ட குமாரனை ஏற்படுத்துகிறது? பூர்ணகுமாரன். பழைய ஏற்பாடு பிரதான ஆசாரியர்கள்லாம் பூர்ணமானவங்கள. இயேசு கிறிஸ்துவ காலத்துல வாழ்ந்தாங்க பாருங்க ஆசாரியர்கள். அந்த ஆசாரியர்கள் எப்படிப்பட்டவங்க? எல்லாருமே துன்மார்க்கர்கள். பிரதான ஆசாரியர்கள், ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், நியாய சாஸ்திரிகள் எல்லாருமே துன்மார்க்கமானவங்க தான். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவருங்க? பூர்ணமானவர், நீதியுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். வேத வாக்கியங்களை வாசிக்கின்ற பொழுது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறதா? மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறதா? அப்ப புதிய உடன்படிக்கையில தேவன் நமக்கு கொடுத்த தேவனிடத்தில் சேருவதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்பு என்ன? ஆசீர்வாதம் என்ன? விசேஷித்த ஆணை. கிறிஸ்துவின் பிரமாணத்துல விசேஷித்த ஆணை இருக்கிறது. அந்த ஆணையின் மூலமாக நாம் யாரிடத்திலே சேர முடியும்? தேவனிடத்திலே சேர முடியும். இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய வாரத்துல புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் பிரமாணத்துல நமக்கு விசேஷித்த வாக்கு தத்துவம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோங்க? நம்ம படிக்க போறோம். தேவனுடைய வார்த்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.